ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழின் ஆளுமை சுப்பிரமணிய பாரதிக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும், தமிழக ஆளுநருக்கு மலை போன்ற என்னுடைய மரியாதையையும், His Excellency the Governor of Tamil Nadu, Sir, it's really a great honor for me. So thank you so much for sharing this stage with you for this noble cause. Thank you so much. மேடையில் இருக்கும் மேன்மையானவர்களுக்கும் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மற்றவர்களுக்காக உதவும் தியாகமாக, அந்த தியாகத்துக்கு புடவை கட்டி கொண்டும் வேஷ்டி சட்டையோடும் பேண்ட் சட்டையோடும் வந்து அமர்ந்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த போடியத்தில் எப்படி 2 மைக் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் 2 விதமான வாழ்க்கை. ஒன்று சுயநலம் மிகுந்தது, தன்னலம் மிகுந்தது. இன்னொன்று பொதுநலமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் எப்பெல்லாம் தன்னலத்தோடு இருக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது நம்ம பசிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா நம்ம பசி தீர்ந்து போயிடும். நம்மளுடைய பசி எல்லாமே அப்படிதான், சீக்கிரமாக தீரக்கூடியது. ஆனால் நம்ம எப்போ பொதுநலத்தோடு இருக்கமோ அப்போ அதன் பெரிய மரியாதை ஏற்படுத்தும். அப்படி தான் உங்கள் எல்லாருக்கும் இந்த அரங்கத்தில், இந்த மாளிகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் இடம் கிடைச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி. நான் இது வரைக்கும் சினிமா நடிகனாக இருந்து சினிமாவில் நான் என்ன சம்பாரிச்சானோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு பகுதியை பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு சொல்லிட்டு ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ நான் அதை அப்படி செஞ்சுருக்கேன். அந்த செஞ்சதுனால தான் எனக்கு இந்த மரியாதை. நான் இந்த அரங்கத்தில் இங்கே நான் மரியாதைக்குரிய நம்ம ஆளுநர்கிட்ட இப்போ நான் கொடுத்த அந்த கிறுக்கல்கள்ன்ற புத்தகத்தில் வர வருமானம் கூட அந்த பார்த்திபன் மனிதநேய மன்றத்துக்கு போய் சேர்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஆளுநரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நோபலானது, எவ்வளவு மேன்மையானது, அதை யார் நடத்துகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். முதல்ல இங்கே நுழைஞ்சதுலேருந்து இந்த தமிழ் நல்லா அழகாக மணந்துக்கிட்டே இருக்கு. அந்த தமிழில் பாடல்களை கேட்கறதுக்கும், இந்த கலாச்சாரம் மிகுந்த இந்த விளக்கு ஏற்றுறதுலேருந்து தமிழ்நாட்டில் இந்த தமிழ் பண்பாடு இவ்வளோ அழகாக பாதுகாக்கப்படுறதுக்காக தமிழக ஆளுநருக்கு என்னுடைய மரியாதையை நான் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். நான் தமிழில் பேசுறது தமிழக ஆளுநருக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். திருஞான சம்பந்தன் சார் சொன்னார், இப்போ வர வர அவர் நிறைய தமிழ் கற்றுக்கிறாரு, அவருக்கு புரியும், அதனால் நீங்கள் தைரியமாக தமிழ்லேயே பேசலான்ட்டு. அதனால தான் தமிழ் புத்தகங்கள் எல்லாமே நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். அவருக்கு எவ்வளவெல்லாம் புரியுதுன்னா, ஒரு மனுஷனை ஒரு 5 நிமிஷத்தில் பேச ஆரம்பித்த உடனே அவன் யாருன்னு அவருக்கு எடை போட தெரியுது. அந்த அளவுக்கு நாங்கள் பேச பேச இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்னர் ஹாப்பினஸை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கும் அவர் அவுட்டர் சக்ஸஸ்ன்றது ஒன்று ரொம்ப சாதாரண, வெளியில் தெரிகிறது. நான் ஒரு சினிமா நடிகனாகி வீடு பங்களா காரெல்லாம் வாங்கி நிறைய கோடி சம்பாதிக்கிறது ஒரு விதமான சக்ஸஸ். ஆனால் இன்னர் சக்ஸஸ்ங்கிறது எப்போவுமே நீங்கள் பிறருக்கு நாங்கள் உதவி செய்யும் போது ஏற்படுற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வெளியில் தெரியவே தெரியாது. அது ஒரு விதமான கர்வம். அது அந்த குட் ஃபேட் பேட் ஃபேட் மாதிரி குட் ஈகோ பேட் ஈகோன்னு ஒன்று இருக்குது. அதில் குட் ஈகோன்றது நான் இவ்வளோ நல்ல மனுஷன், நான் இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இணையான வேறு சந்தோஷம் நமக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இந்த டிபியை பற்றி மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப கிளியராக பேசுனாங்க. அதை விட சிறப்பாக நான் ஒன்றும் பேசிட போகிறதில்ல. நான் பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கான விஷயமும், இன்னொன்று இந்த சொசைட்டிக்குள்ளே நம்ம இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிற விஷயம். ஒன்றும் இல்லை, திரையரங்கத்தில் சினிமா போடுறதுக்கு முன்னாடியே ஒன்று போடுவாங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு போடுவாங்க. அதை யார் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அதை பார்க்குறதே கிடையாது. அவனுங்க குனிஞ்சுக்குவாங்க, இந்த பக்கம் திரும்பிக்குவானுங்க, அந்த பக்கம் திரும்பிக்குவாங்க. இது வேறு யாருக்கோ போடுறாங்கன்னு நினைப்பானே தவிர அவன் அதை பார்க்கவே மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு ஒரு கில்ட் இருக்குது உள்ள, அதனால அவன் அதை பார்க்க மாட்டான். இவனுக்காக தான் நம்ம அதை. இப்போ நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில். அதனால தைரியமாக அந்த டிபியை பற்றி பேசுறதுக்கான எனக்கு ஒரு 5-10% எனக்கு ஒரு தகுதி உண்டுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தொட்டதே கிடையாது. சினிமாவில் மட்டும்தான் நான் அப்படி நடிப்பேனே தவிர, அதுவே எனக்கு ஒழுங்காக நடிக்க தெரியாது அப்படின்னு ஹீரோயின்லாம் திட்டுவாங்க. என்ன அப்படி தான் பிடிக்கிற நீ அப்படின்னு ஹீரோயின் எல்லாம் திட்டுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் அப்பா நிறைய ஸ்மோக் பண்ணியிருக்காரு. நிறையனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய. அது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு ஏற்படுத்தின பாதிப்பை விட எனக்கு ஏற்படுத்தின பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி.
அவரு பீடி பிடிப்பாரு. இப்ப நான் சொல்லப் போறது வந்து தயவுசெய்து கவர்னர் தப்பா எடுத்துக்கூடாது. அவரு குடிக்கிற பீடியோட பேரு வந்து கவர்னர் பீடி. அவர் குடிச்ச பீடியோட பேரு வந்து கவர்னர் பீடி. The name of the BD was Governor BD. Once upon a time it was selling. Say, I'm not for joke, ரியலாவே அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கவர்னர் பீடி தான் அந்த பீடி. அதுக்கு எங்க அப்பா கிட்ட நாங்க கேட்கும்போது, கவர்னரே பீடி பிடிக்கும்போது நான் பிடிச்சா என்னப்பா அப்படிலாம் கிண்டல் அடிப்பாங்க. இது எதுக்காக நான் வேணும்னு இங்கே நான் சொல்றேன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேர் கொடுக்கும்போது அங்க ஒரு சென்சார்ஷிப் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதுக்காக தான் நான் இங்க சொல்ல வரேன். ஒரு பீடிக்கு பேர் வைக்கும்போது எப்படி கவர்னர் பீடின்னு ஒருத்தர் பேர் வைக்க முடியும்? அது எவ்வளவு உயர்ந்த ஒரு பதவி. அந்த பதவியை கொண்டு போய் ஒரு பீடிக்காக பேரா வைக்கிறதுங்கிறது ரொம்ப வன்முறையான தடுக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு காலத்துல இருந்தது, இப்ப அந்த பீடி இல்ல. அந்த பீடி தான் அவர் குடிப்பாரு. என்ன போய் வாங்கிட்டு வர சொல்லுவாரு. ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பீடி வாங்கிட்டு வரேன், பீடி வாங்கிட்டு வரேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். அது மனசுக்குள்ள பதிஞ்சு கடைசியில அவர் வந்து கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்ததை நான் கண்ணுக்குள்ள பார்த்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இப்ப டிபிக்கான காரணங்கள்ல ஒண்ணு வந்து ஸ்மோக்கிங் கூடன்னு சொன்னதுனால இதை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அப்படி பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ஒதுக்காம அவங்களுக்கு உரிய வகையில எந்தெந்த வகையில நம்ம உதவ முடியும். டெஃபினட்டா ஒரு நோய், இந்த காச நோயை விட பெரிய நோய் வந்து காசு நோய். காசு நோயின்னு ஒரு நோய் இருக்கு, தெரியுமா? கா- அந்த நோய் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சமீபத்தில் என்னோட ரீல் ஒன்று ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் பணத்தால தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் ஒன்று இருக்கு. எல்லாரும் இந்த காசு நோய் பிடிச்சி அலையிறதுனால சமூகத்துல வந்து ஏற்படுற எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அந்த காசு நோய் தான். காசு நோய் கிடையாது. காசு நோய்ங்கிறது குணப்படுத்தக்கூடியது. அது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க, உணவுல அவங்கள பராமரிப்புல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா அதெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உதவி செய்யறதுக்கு வந்து ரொம்ப வசதி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா கீழ்த்தட்டு மக்கள் தான், ஒரு சராசரி குடும்பங்கள்ல இருக்கிறவங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் நிறைய உதவி செய்றாங்க. சோ கால்டு பணக்காரன் என்ன பண்றான்னா பப்ளிசிட்டி பண்ணிக்குவான். எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஒருத்தர் 1000 நாளைக்கு 1000 ஆளுக்கு அன்னதானம்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளம்பரப்படுத்தினாரு. அவரை வச்சு அவர் என்ன வச்சு ஒரு படம் எடுக்கலான்ட்டு இப்போ அக்டோபர் 9ஆம் தேதி போன வருஷத்துல ஒரு பூஜை போட்டோம். பேஸ் வந்து எனக்கு என்னன்னா அதுதான். நான் அவரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் அந்த படம் ஆரம்பிக்கவே இல்ல. அது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சு மதுரை போலீஸ் கமிஷனர் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவரை பத்தி. எதுக்கு சொல்றேன்னா, விளம்பரப்படுத்துவாங்களே தவிர உண்மையிலேயே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா, இந்த சராசரி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையிலேயே செய்றவங்க. அதுக்கான ஒரு சின்ன உதாரணம். நான் ஒரு 3 மலையாள படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன். மலையாள நியூஸ் வந்து நான் அப்பப்ப பார்த்தேன். அதுல சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. அது என்னன்னா, முத்துன்னு ஒரு பொட்டி கடை வச்சிருக்க ஒரு மனிதர். அங்க வந்து லாட்டரி சீட்டு உண்டு. அங்க வந்து ஒரு வயதான ஒருத்தர் 60, 62 வயசு இருக்கும் அவருக்கு. ஒரு வயதான பெரியவரு. அவருடைய 2 மகளுக்கும் சேர்ந்து 62 வயசு இருக்கும். அவருடைய 2 மகளுக்கும் சேர்ந்து 62 வயசு இருக்கும். அதாவது 30, 32 வயசு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகல. 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகல. அவருடைய வறுமை அவ்வளோ வறுமையில இருக்காரு. அவர் ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு அந்த கடையில போய் லாட்டரி சீட்டு வாங்கிட்டு வந்துட்டு, லாட்டரியில என்னைக்காவது பணம் விழுந்ததுன்னா, தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறது அவருடைய எண்ணம். ஒரு தடவ கொண்டு போய் 5 லாட்டரி சீட்டு வாங்கியிருக்காரு ரூ. 250. அதுல ரூ. 100 மட்டும் குடுத்துட்டு, மீதி ரூ. 150 நான் நாளைக்கு குடுக்குறேன்ட்டு போயிட்டாரு. அந்த லாட்டரி சீட்ட கூட வாங்கி பிரிச்சு பார்க்கல. அந்த முத்துங்கிறவர் என்ன பண்ணாரு, லாட்டரி சீட்ட எடுத்து மடிச்சு ஒரு பக்கமா வச்சுட்டாரு. மறுநாள் காலையில எந்திச்சு பேப்பர்ல பார்த்தா, பேப்பர்ல ரூ. 1,16,00,000 ஒரு சீட்டு விழுந்திருக்கு. அந்த சீட்டு எந்த சீட்டுனா, இத மடிச்சு வச்ச ஒரு சீட்டு. இது வந்து உண்மை சம்பவம். உடனே அவருக்கு வந்து பயங்கர பதட்டம். ரூ. 1,14,00,000 விழுந்திருக்கு அப்படின்னோன, நேரா போய் அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த மாரி இந்த சீட்ட நம்ம அமுக்கிடலாமா? ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. நான் எந்த சீட்டு குடுத்தேன்னு அவருக்கு தெரியாது. இந்த சீட்ட நம்ம அமுக்கிடலாமான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, "இல்லங்க அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. தயவு செய்து கொண்டு போய் அந்த சீட்ட குடுத்துருங்க." அங்க தான் ஒரு பெண் ஒரு குடும்பத்தோட எவ்வளவு முக்கியமான தெய்வமாகுறாங்கிறது அந்த இடத்துல தான் தெரியும். அதனால பெண்கள்லாம் ஒரு தடவ ஜோரா கை தட்டிக்கலாம் உங்களுக்கு. ட்விஸ்ட் வந்து என்னன்னா, இங்கேருந்து கொண்டு போய் அந்த லாட்டரி சீட்ட காமிச்சு, "அப்பா நீ வாங்குன லாட்டரி சீட்டுக்கு ரூ. 1,16,00,000 விழுந்திருக்குப்பான்னு" காமிச்ச உடனே, அந்த பெரியவர் சொல்றாரு, "நான் தான் நேத்து வந்து ரூ. 150 குடுக்கலையே, வெறும் ரூ. 100 தானே குடுத்தேன். அதுல எந்த சீட்டுக்கு அது விழுந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தயவு செய்து இந்த பணத்த நீ வச்சுக்கோ" அப்படின்னு இருக்காரு. உடனே ஒரு முத்து கம்பல் பண்ணி, "அப்படிலாம் கிடையாது. நீ வந்து இந்த பணத்த வச்சுக்க. எனக்கு மரியாதையா 100" இருக்காரு. இந்த நியூஸ் அதுல வந்தது. நான் பார்த்தோனே மிரண்டு போயிட்டேன்.
நம்ம உலகத்துல சிறந்த மனிதன் வேற யாரோ கொண்டாடிட்டு இருக்கோம், இவங்க தானே சிறந்த மனிதர்கள்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் எனக்கு கூப்பிட ட்ரை பண்ணேன். கடைசியில அந்த முத்துன்றவரையும், அவருடைய மனைவி 3 குழந்தைங்களையும் ஃப்ளைட்ல திருவனந்தபுரத்துல இருந்து ஃப்ளைட்ல வரவழைச்சு கிரீன் பார்க்ல ரூம் போட்டு லிமோசின் ஒரு கார், லிமோசின் நம்ம இந்த கவர்னர் மாளிகையில பாதி தூரம் இருக்கும், அந்த கார்ல கூட்டிட்டு வந்து உதயம் தேட்டருக்கு பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல நீதிபதி சந்துரு அவர்கள், விவேக், அந்த மாதிரி கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு சிறந்த மனிதன்ற ஒரு விருதையும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் நான் அவருக்கு கொடுத்தேன். போஸ்ட் அடிச்சு வினைலாம் இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு 4 வினைகளை வச்சுட்டு நம்ம வந்திருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய குணம். ஆனால் இந்த உதவி செய்கிற மனப்பான்மை வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அவங்களுடைய மனம். அதனால இந்த சொசைட்டியில் நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சோம்னா இந்த மாதிரி ஒதுக்கப்படாமல் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு இப்போ மேடையில் இருக்கவங்க பெரியவங்க சொன்னதை எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் நிறைய மேடைக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த மேடை ரொம்ப உபயோகமானவும். அப்புறம் நான் கவர்னர்கிட்ட பேசின வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அவர் ஒரு தடவை சந்திக்கணுங்கிற அளவுக்கு ஒரு காதல் வந்துருச்சு எனக்கு அவர் மேலே. காதல் அப்படிதான், அது கண்ணாபின்னான்னு வந்துடும். இந்த என்னுடைய முதல் புக்கோட பேர் வந்து கிறுக்கல்கள். என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வழிநடுக காதல் பூக்கும். வழிநடுக காதல் பூக்கும். அடிக்கடி ஒரு மொமெண்ட்லேயும் நமக்கு ஒரு காதல் மலரும். அப்படி எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல காதல் மலர்ந்தது. இது தொடரணும். இன்னும் நிறைய அவர் செய்கிற நல்ல விஷயங்களுக்கு நானும் உடந்தையாக கூட இருக்கணுங்கிறது என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு இந்த தருணத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.